ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிட்டு அத்தை இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டை பெருக்கக்கூடாது கூட்டக்கூடாதுன்னு சொல்லுமே அந்த அத்தை வேற. சரி நேரம் வேற ஆயிட்டு அத்தை வரமா தார்சா மட்டும் பெருக்கி விடுவோம். என்ன பார்த்துட்டா இருக்கா போது அதுக்குள்ள தார்சா பெருக்கி விட்டுருவோம். இந்த நாயை பாரு, வெளியில் ஒரு பொம்பளைங்க வெளியே வந்துடக்கூடாது பெருக்கிடக்கூடாது, இது பார்க்கறதுக்குன்னே அலையிறாங்க. ஓடுங்கடா நாய்கள், எடுப்பட்ட நாய்கள் ஓடுங்கடா, எடுப்பட்ட பொம்பளை வெளியே நின்றக்கூடாது பெருக்கிடக்கூடாது, இதுக்குன்னே அலைவானு. ஓடு போங்கடா எடுப்பட்ட நாய்கள். சரி சீக்கிரம் பெருக்கிட்டு வீட்டை பார்த்து சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போ. இந்த நாயை தொல்லை தாங்க முடியல. சரி சரி பெருக்கியாச்சு, பெருக்க மட்டும் போதும். சரி போதும். சரி அடுத்த வேலையை பார்ப்போப்பா. என்ன வெயில், என்ன வெயில். ஓ என்ன 4 கிழமை இல்லாமல் வீடு முத்த வாச தொழிக்கலை, வீட்டை தூக்கலை, எல்லாம் போட்டது அப்படியே கிடக்கு. வீட்டை தூக்கலை, வீட்டை துடைக்கலை. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா இருக்கிறது? ஒரு 4 கிழமை எல்லாம் ஒன்றுல குறை சொன்னால் அதுக்கும் குறை சொல்லுவாங்க, குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அத்தை அப்படிம்பாங்க. ஏட்டி சொல்லவும் பயமாக இருக்குது. ஏட்டினா என்ன ஏட்டி வாட்டிங்கன்னு சொல்கிறது, அதையும் குத்தன்னு சொல்லுவாங்க. சரி ஏம்மா என் கண்ணு என்ன பண்ணிகிட்ருக்க கண்ணு? அத்தை வந்திருக்கம்மா. கூப்பிட்டுச்சா? சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே கூப்பிட்டுச்சு. இங்கே சாப்பிட்றது அங்கே வரைக்கும் வாசனை எடுத்துருக்கேன் போல இருக்கு, திங்கிறதுக்குனே வந்துடுது. நானே ஆயம் அவங்க நைட்டு ஆசையாக எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. திங்க நேரம் இல்லை, அசந்து செத்த கருன்னு அசந்து தூங்கிட்டேன். இப்போ தான் நேரம் இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே அந்த கிளவிக்கு பொறுக்கலை, திங்கிறதுக்கு வந்துட்டு. இப்போ என்ன செய்ய, இது சாப்பிட முடியாத. சரி இது மூடி வச்சிரும், அது கேட்கும். மூடிங்க ஓரமாக வச்சு மேலே மூடி வச்சுட்டு கேட்டால் கண்ணி தண்ணி மூடி வச்சுருக்கேன்னு சொல்லிடலாம். இருக்கட்டும் போய் என்னன்ட்டு பார்ப்போம். வெயிலோடு வந்தானா சரி பசியாக இருக்குது. செத்த ஏதாவது சாப்பாடு எதாவது பண்ணிட்டியம்மா? ஆமாம் சாப்பாடு பண்ணிட்டியம்மா. என்னட்டி சொல்கிற? நான் ஃபோன் பண்ணிட்டு தானேட்டி வந்தேன் பஸ் ஸ்டாண்டில் வரும்போது ஃபோன் பண்ணேன். ஆமாம் அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் அதுக்கு வாய் வைக்க 10 நிமிஷத்தில் கொண்டு விட்டுட்டேன்னா அவன் சீக்கிரம் வண்டி கொண்டு விட்டுட்டான், அது சீக்கிரம் வந்தாச்சு. ஆமாம் என்னட்டி விட்ட கூப்பிட்டிங்களாத்த? உள்ள வேலை இருந்துச்சு, வேலையாக இருந்துச்சு, வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் கூப்பிட்டிங்களா? என்ன தேவைணும்? என்னட்டி வந்த பஸ் ஸ்டாண்டில் வரும்போது ஃபோன் பண்ணேன். ஆமாம் அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் அதுக்கு வாய் வைக்க 10 நிமிஷத்தில் கொண்டு விட்டுட்டேன்னா அவன் சீக்கிரம் வண்டி கொண்டு விட்டுட்டான், அது சீக்கிரம் வந்தாச்சு. ஆமாம் என்னட்டி வச்சுருக்கீங்களாத்த? இப்போ தான் ஃபோன் போட்டிங்கத்த, 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அங்கே இருந்து 10 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. நான் இன்னும் அடுப்பையே பற்ற வைக்கலை, அதுக்குள்ளே சமைச்சிட்டான்னு கேட்கிங்க. இன்னும் ஒன்றுமே சமைக்கலையாத்த. இந்த உங்ககிட்ட சிறுவண்டு காசு இருக்கும்லாத்த, அதில் ஒரு 200 ரூபா எடுங்க, நம்ம ஒரு 2 பிரியாணி வாங்குவோம், 2 பேரும் நம்ம ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம். இல்லைத்த அதான் நீங்கள் வெளியில் மாப்பிள்ளை வெளியே வாசலே வந்தோடனே சிறுவன் சம்பள காசை வாங்கிடுதீங்கல்ல. ஆமாத்த ஏன்ட்ட காசே இல்லைத்த, உன் மகன் கொடுக்குறதே இல்லை. ஆமாம் சுடி தண்ணி தானே வச்சு தரவா, சுடி தண்ணி வச்சு தர குடிக்கீங்களா? அதே காசு சம்பள காசு நீங்கள் வாங்கிடுதீங்களா, அப்புறம் ஏன்ட்ட சிறுவண்டு காசு இருக்கும்? சிறுவண்டு காசா? நானே காசு இல்லாமல் தங்கச்சி வீட்டுக்கு போனேன். தங்கச்சி அப்பாவை கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு 200-300 செஞ்சுட்டு வர வழியிலே தம்பியை பார்த்தேன், அவளுக்கு ஒரு 200 செஞ்சு இப்போ கையில் காசு இல்லாமல் வந்து நிற்க. நீ என்கிட்ட போய் சிறுவண்டு காசு இருக்கான்ட்டு கேட்க. சரிட்டி என்கிட்ட காசுலாம் இல்லட்டி, ஏதாச்சும் சுடுதண்ணியாச்சும் ஏதாச்சும் வை, சாப்பிடுவோம். என்னத்தையாவது உட்காந்து. விவசாயமாவா? நீ சமையல் தெரியலன்னு சொல்லல, விவசாயமாவா? இப்படி சமைக்காமல் இருக்கலாமா? பட்டக்காரி மருமகள் இல்லை, சம்சாரி, வீட்டு சம்சாரி. ஆமாம். ஓ சம்சாரியா, வீட்டு சம்சாரியா?
சரிட்டி அத்தை மாற்றி சொல்லிட்டேன்ட்டி. இதோட வாசனை கூட இன்னும் கீழே இறங்கலை. அதுக்குள்ளே மூக்கு பிடிச்சிட்டு அங்கே இருந்து வந்துட்டு கிளவி. நானே அவங்க ஆசை ஆசையாக மீன் வாங்கி கொடுத்தாங்க, வச்சுருக்கேன். இந்த கிளவி வந்துட்டா கிளவிக்கெலாம் கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே வந்துட்டு நிச்சயலாம் கொடுக்கக்கூடாது. இந்த கிளவிக்கு இதை மூடி மேலே வச்சிடும், செல்ஃபி மேலே ஓரம் ஒழிச்சு வச்சிடும். அத்தை ஒன்றும் இல்லைத்த இந்த பாத்திரம் தூசி பிடிக்குது, அதை கொஞ்சம் மேலே செல்ஃபில் வைக்கலாமே இந்த நினச்சேன். ஆமாம், தூசி பிடிக்கிறதுனால, வேறு ஒன்றும் இல்லைத்த. வேணுமா? இருக்கட்டும் ஒன்றும் இல்லைத்த. வேறு பார்த்தேன் இந்தாங்க. என்னட்டி இது பாத்திரமா? மாமியார் மோசமான டைப்பாக, அதான் இந்த குழம்பு பாத்திரத்தில் ஊற்றி என்னைய வீட்டில் மேலே வைக்க சொன்னேன். ஆமாத்த. அவங்க மாமியார் கொஞ்சம் மோசமானதான் வீட்டில். ஏட்டி பாத்திரமெல்லாம்டி குழம்பெல்லாம் வச்சு இப்படி பாத்திரத்தில் வச்சு பக்கத்து வீட்டில் மேலே பத்திரமா வையினா அதெல்லாமா வச்சுட்டு கொடுப்பாங்க. என்னட்டி சொல்லுவோம்? ஓ மாமியார் சரியில்லையா? அப்படியா? சரி, என் மருமக அப்படிலாம் இருக்க மாட்டான். நெட்டி அப்படிலாம் இருக்கேன், நானும் அப்படி இருக்கேன். சரி பார்ப்பேன். கிளத்தினா நல்லா இருக்குமே. சேர்த்து சோறு வச்சு குழம்பு ஊற்றி உரம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ கொண்டான்னு இழுக்குமே. சூப்பராக இருக்குமே. என்னை குறை சொல்கிறேன். என்னை உன்னை பார்த்து பொண்ணு பார்க்கும்போது நான் பிடிச்சி உன்னை கெட்டி வச்சேன் என் மகனுக்கு. என்ன அவர் பஸ் வரட்டும், இந்த இருக்கிற கொண்டையெல்லாம் நறுக்கி விட்றேன். இருக்கட்டும் சரியா? ஒரு குழம்பு கஞ்சி தண்ணி வைக்கிட்டா இப்படி பேசிட்டு இருக்கேன். வரட்டும், இருக்கிற 4 முறை கொண்டையை அறுத்து விட்றேன்.